கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொமானியா வந்துட்டோம் அப்படி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் காமனாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெல்லி எம்பசியில் வந்து இன்டர்வியூ வந்து எப்படி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப டஃபாலாம் கிடையாது, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஒர்க்கு செக் பண்ணுவாங்க. ஸோ வந்திருக்க ஆளும் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ஆளும் ஒன்றா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, பர்சனல் கொஸ்டின் தான் இருக்கும். பர்சனல் கொஸ்டின், அப்புறம் ஜென்ரல் கொஸ்டின் தான் இருக்கும். உங்கள் வேலையை பற்றி கேட்பாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க கேட்பாங்க, எங்கே வேலைக்கு போகிறீங்க கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு சாப்பாடு ரூம்லாம் யார் தரா, உங்கள் சம்பளம் எவ்வளோ, டேக்ஸ்லாம் எவ்வளோ பிடிக்கிறாங்க உங்களுக்கு, அந்த சம்பளம் உங்களுக்கு போதுமா, அப்புறம் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு எதாவது ஐடியா இருக்கா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரலாக தான் கேட்பாங்க. நம்ம டெக்னிக்கலாவோ இல்லை ரொம்ப நம்மளை வந்து கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த விசா இன்டர்வியூவே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ஆளும் நீங்களும் ஒன்றான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் செக் பண்ணுவாங்க. ஸோ இது 3 காண்டி தான் அந்த இன்டர்வியூ நடக்கும். அதனால் நீங்கள் ரொம்பலாம் வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் போய் ஜென்ரலாகவே அட்டன் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. பயப்படாதா. இங்கிலீஷ் நாலேஜ் அவங்க ரொம்பலாம் செக் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ரிப்ளை பண்ணால் போதும். அவங்க கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற ஆன்சருக்கும் சம்மந்தமாக இருக்கக்கூடாது. Where are you coming from? My name is Dravid, sir. What is your name again? Sir, I am coming from India, sir. அதனால் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிங்க, நிறையா லிசன் பண்ணுங்கள் இங்கிலீஷை. ஸோ அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். அட்டன் பண்ணுங்கள், பார்ப்போம்.